ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் தான் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது மட்டும்தான் சேர்க்குறேன். ரொம்ப மசாலா சேர்க்கல. இதுக்கப்புறம் நீங்கள் காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி, அதுக்கப்புறம் வேக வச்சு தண்ணியில் வேக வச்சு புழிஞ்சு எடுத்த சோயாபீன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 நிமிஷம் ஊறினது. ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான பிரியாணி ரெடி. தயிர் கூட சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்குன்னு.